திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 928. அதிகாரம் கல்லுண்ணாமை. அங்காரகன் என்பவர் சுமார் 2700 ஆண்டுகளுக்கு முன் அவந்தி நாட்டின் வடமேற்கில் இருந்த சையம் என்னும் நகரில் ஆட்சி புரிந்த மன்னராவார். மிகுந்த பலசாலியும் தெய்வ அருளும் பெற்றவர். இவரது தவ வலிமையை மெச்சி சக்தி தேவி அவருக்கு ஒரு வரம் வழங்கியிருந்தார். அங்காரகனின் இடக்கரத்தில் ஒரு சிறிய துளை ஒன்று உண்டு. அவ்விடத்தில் ஓங்கி அடித்தாலன்றி அவரை யாரும் அழிக்க முடியாது என்பதே அவ்வரமாகும். இச்செய்தியை அங்காரகன் யாருக்கும் சொல்லாமல் வைத்திருந்தார். அதனால் அவர் செல்லும் போரிலெல்லாம் வென்று வந்தார். அவருக்கு அங்கராவதி என்ற புதல்வி இருந்தால் அவள் அவந்தி நாட்டு மன்னர் சண்ட மகாசேனனை திருமணம் செய்ய விரும்பினார். அதற்கு அங்காரகன், என்னை வெல்லும் தகுதியுடையவருக்கே உன்னை திருமணம் செய்து கொடுப்பேன் என்றார். அங்காரகன் அவ்வப்போது மது அருந்தும் பழக்கமுடையவர். ஒரு நாள் அவர் மது அருந்தியிருந்தார். அப்பொழுது அவரது மகள் அங்கராவதி அவரிடம் சென்று, தந்தையே, பல மன்னர்கள் ஒன்று சேர்ந்து போர் தொடுத்தால் எப்படி நீங்கள் அவர்களை வெல்வீர்கள் என்று கேட்டார். அவர் போதையில் இருந்ததால் இந்த கேள்வி அவருக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. மகளே, என்னை வெல்லுவது யாராலும் முடியாது. ஏனென்றால் எனது இடக்கையில் ஒரு சிறிய துளை உள்ளது. அதில் குறிப்பாக அடித்தால் மட்டுமே நான் வீழ்வேன் என்று போதையில் உண்மையை உளறிவிட்டார். இதனை ஒற்றர் மூலம் அறிந்து கொண்ட சண்ட மகாசேனன் போர் தொடுத்து அங்காரகனின் இடக்கையில் துளையை குறிபார்த்து அம்பெய்தி அவரை வென்றார். மது அருந்துபவர்கள், நான் எப்போதும் மது அருந்துவதில்லை, ஏதாவது ஒரு சமயத்தில்தான் அருந்துவேன் என்று சொல்வதை கைவிட வேண்டும். ஏனெனில் மனதில் ஒளித்து வைத்திருக்கும் அகக்குற்றம் நிதானம் தவறும்போது தானே வெளிப்படும் என்பதை கலித்து அறியேன் என்பது கைவிடுக. நெஞ்சத்து ஒளித்ததும் ஆங்கே மிகும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். மது அருந்துவது குற்றம், மதுவில்லா வாழ்க்கை ஏற்றம்.